இந்த சம்மு ரொம்ப குட்டி சம் தான். இது வந்து சின்ன ஒரு ஃபார்முலா மட்டும்தான். ஒரு விமானம் 500 கிலோமீட்டர் மணி வேகத்தில் பறக்கிறது. விமானம் டிஸ்டன்ஸ் d தொலைவு செல்வதற்கு ஆகும் டைம் மணியில் சார்பாக வெளிப்படுத்துக. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது ஸ்பீடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ட்ராவல் அப்படின்னு ஒரு டைம் டேக்கன், எவ்வளோ மணி நேரம் பயணிக்குது அப்படின்ட்டு. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டி தொலைவாக செல்வதற்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது ஸ்பீடு அவங்க கொடுத்துருக்காங்க 500 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கிறது. அப்போ ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா, 500 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ட்ராக்கர். அவங்க டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இதை வந்து மல்டிப்ளிகேஷனில் கொண்டு போயிடலாம், அந்த சைடு கொண்டு போகுது. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 500 டைம் டேக்கன். அவ்வளோதான், எவ்வளோ நேரம் ஆகுதோ அந்த கிலோமீட்டருக்கு இது பண்ணால் தூரம் வந்துடும் அப்படின்றது தான். இது ஒரு ஃபார்முலா தான், இதில் வேறு ஒன்றும் கிடையாது. அதனால சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அடுத்த மாற்று வீட்டில் பார்ப்போம். பாய்.